ஏமாத்துறதா என்னங்க? மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு தானே போகுது. இதுல என்ன ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? இந்த பொருளாதாரம் இந்த விலைவாசின்றது ஏறுதுல்ல சார், இப்ப கரண்ட் பில் அதனாலதான் விலைவாசி ஏறுதா? அப்படி கிடையாது. விலைவாசி ஏறுவதற்கு அது மட்டுமே காரணம். இப்ப பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா டிராவல் வந்து பண்ணி தான் ஒரு காய்கறி இருக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விளையிற இடத்துல இருந்து சந்தைக்கு வந்து சேர்ற வரைக்குமான டிராவல் சார்ஜா இதுல காய்கறில தான் வைப்பான். அப்ப நீங்க போர் நடக்குது, பல இடங்கள்ல வந்து வணிக சிலிண்டர் வந்து தட்டுப்பாடாகி விட்டது. 2000 ரூபாய்க்கு வணிக சிலிண்டர் வாங்கி டீ கடையில வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், சின்ன சின்ன ஹோட்டல் நடத்துனவன் பூரா கடையை இழுத்து பூட்டிட்டு போறேன். ஏன்னா 6000 ரூபாய் விற்கிது சிலிண்டரு, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து லாபமே 2000 ரூபா தான், எனக்கு நட்டமாயிருதுன்னு ஓடுறான் பல பேர். அப்ப ஒரு எங்கோ ஈரான்ல போர் வெடித்தால் கூட உங்க மேல சுமை ஏறத்தான் செய்யும். நீங்க பெட்ரோல் போடும்போது அதுக்கு பெட்ரோல் விலை ஏறும், சிலிண்டர் விலை ஏறும், உங்களுக்கு தட்டுப்பாடு வரும். அப்ப வந்து பல காரணங்கள் இருக்கிறது. விலைவாசி உயர்வுக்கு வந்து ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கிறது.